வணக்கம் கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதை காயப்படுத்திய அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் பேச முடியாத ஒரு மனக்காயங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சில வழிகள் வெளியே தெரிந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் குடும்பத்திற்குள் இருக்கும் சில வழிகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ்வது தான் மிகவும் வேதனையானது. அதைத்தான் இப்பொழுது நீங்களும் அனுபவித்துக் கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், யாரும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது சாரசாரியாக வடிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமை உங்களுடைய குடும்பம்தான். அப்படிப்பட்ட குடும்பமே உங்களை இப்பொழுது மதிக்காமலும் நீங்கள் எது சொன்னாலும் உங்களை நம்பாமலும் தனியாக விட்டுவிட்ட அந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அனைவருக்காகவும் நீங்கள் யோசித்திருக்கலாம், அனைவருடைய தேவைகளையும் நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதில் இருந்த கஷ்டத்தை மட்டும் யாரிடமும் பகிர முடியாமல் அமைதியாக உங்களுடைய மனதிற்குள் போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டு உங்கள் மீதே நீங்கள் சேரை நீங்களே அடித்து கொண்ட ஒரு சம்பவம் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனாலும் நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மீது முதலில் மரியாதை என்பது அதிகமாகவே வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு தவறான நபரிடம் சேர்ந்து கொண்டு நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு நபர் தவறு செய்துவிட்டு உங்களையும் கூடவே சேர்த்து இழுத்திருப்பார். அதனாலேயே உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையையும் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்களே நிச்சயமாக கெடுத்து கொண்டீர்கள். அந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என்பதற்காக உங்களின் வார்த்தைகளை நீங்களே அடக்கி இருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்ல நினைத்த பல உண்மைகளும் உறவு உடைந்து விடக்கூடாது என்ற பயத்தில் மனதிற்குள்ளேயே புதைத்து போட்டுக்கொண்ட நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க குடும்பத்தின் அமைதிக்காக தங்களுடைய சொந்த வேதனைகளை மறைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து வந்திருப்பீங்க. அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதை ஒருபோதும் உங்களால மறுக்கவும் முடியாது, உங்களால் அதை மன்னிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்களைத்தான் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை இப்பொழுது நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதில் தான் இப்படி குடும்பத்தில் தான் பிரச்சனைகள் நடக்கிறது என்று பார்த்தால் நண்பர்கள் பெயரில் நடந்த ஒரு துரோகங்கள். நட்பிற்கு அசாத்திய முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள். நண்பனுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் உடனடியாக உங்களுக்கு தெரிந்த சில உதவிகளையும் உங்களால் முடிந்த சில உதவிகளையும் நீங்கள் நிச்சயமாக தேடி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் நண்பர்கள் விஷயத்தில் இத்தனை நாட்களும் நீங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். நண்பன் என்று வந்துவிட்டால் அவனுக்காக எதையும் செய்ய துணியக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நட்பின் முகமூடி அணிந்து உங்களுடன் பழகிய சில வஞ்சகர்கள் உங்களது பலவீனங்களை வெளியில் விற்க தொடங்கினார்கள். அதை நீங்களே எதிர்பார்க்கவில்லை. அதுவே உங்களுக்கு மூன்றாவது நபர் ஒருவர் சொல்லித்தான் அந்த ஒரு தகவலும் உங்களுடைய காதுகளில் கிடைத்திருக்கும். அப்பொழுதும் அந்த மூன்றாவது நபரிடம்தான் நீங்கள் சண்டைக்கு போனீர்களே தவிர உங்களுடைய நண்பர்கள் மீது நீங்கள் சந்தேக கண்ணோட்டம் என்பது வைத்ததே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய நண்பர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையை நாட்கள் கடக்க கடக்க மிகப்பெரிய ஒரு துரோகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. உங்களுடைய தொழில் ரகசியங்களையோ அல்லது தனிப்பட்ட ரகசியங்களையோ மற்றவர்களிடம் பகிர்ந்து உங்களை சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திய நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். இவன் என்னால் என்று நீங்கள் யாரை உங்களது நிழலாக நம்பி வந்தீர்களோ அவரை சமயம் பார்த்து உங்களிடம் இருந்து விலகி சென்று உங்களை நடுத்தருவில் தவிக்க விட்டிருப்பார். அந்த ஒரு துரோகம் மனிதர்களின் மீதான நம்பிக்கையை நிச்சயமாக உலுக்கி எடுத்து இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கும். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அது இல்லை என்று உங்களால சொல்லவே முடியாது. நிச்சயமாக இது நடந்திருக்கும். அடித்து சொல்கிறேன், நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தினால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
போன நிலைமையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நன்மைகள் இப்பொழுது பிறக்கத் தொடங்க போகிறது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த ஆரம்பிக்கும். புதியவர்களிடத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் அது உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். சில நபர்கள் நல்லதை தேடி கொடுப்பார்கள். இன்னும் சில நபர்கள் உங்களிடம் இருந்து கொண்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு துரோகத்தையோ உங்களிடம் இருந்து அவருடைய தேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாமோ என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவார்கள். அதனாலேயே புதியவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படத் தொடங்கும். எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள காணப்படும். பயனற்ற அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். அதனை நினைத்து நீங்கள் வருந்தாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். நிச்சயமா இதுவும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத்தான் செய்யும். பணவரவு நிலையாக ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்த்தி காட்டும். இன்று பணம் வந்தால் நாளை நஷ்டம் என்று நினையற்ற பொருளாதார சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறிவிடும். இனிமே உங்களுடைய வருமானம் நிலையான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க தொடங்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மாத சம்பளக்காரர்களுக்கு ஊதிய உயர்வும், தொழிலதிபர்களுக்கு அடுக்கடுக்கான லாபம் என பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க போகிறது. அதனாலேயே கையில் காசு தங்காமல் கரைந்த காலங்கள் இப்பொழுது மாறி நல்ல முறையில் சேமிக்கும் யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தடைந்துவிடும். பொருளாதார பற்றாக்குறை அடியோடு நீங்குவதால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை எவ்விதமான தடையுமின்றி நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாட்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இருந்தாலும் கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பதில் இருந்த கஷ்டத்தை விட சம்பாதித்த பணத்தை சரியான முறையில் கையில் வைத்துக் கொள்ள முடியாமல் போன சூழ்நிலைகள் தான் உங்களை அதிகமாகவே கவலைகளுக்கு உள்ளாக்கியிருக்கும். ஒரு பக்கம் குடும்ப பொறுப்புகள், இன்னொரு பக்கம் எதிர்பாராத செலவுகள் என்ற வருமானம் வந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாத காலங்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் ஏன் பணமானது தங்கவில்லை என்ற கேள்வி மட்டும் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இப்பொழுது அதற்கு பெரிய ஒரு மாற்றமானது நடக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களை நினைத்து எந்த விதமான கவலைகளும் நீங்கள் கொள்ள வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.